சுபத்ராவுக்கு வந்துட்டு பாத பூஜை போயிட்டு எஸ்ஐ பண்ணுறாங்க. அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, "நீ எப்படிம்மா இங்கேன்னு?" சொல்லிட்டு சுபத்ரா கேட்க, "இல்லை அத்தை, நான் இங்கே உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனேன். போன இடத்துல பார்த்தா நீங்கள் வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அதான் வந்தேன். அதனால தான் நானும் பண்ணேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு அத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னு கேட்க, "நீ வந்துட்டு எனக்கு மருமகளாக கிடைக்கணும் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கி வந்துட்டு நீ வரமாட்டியும், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் அதாவது நிச்சயதார்த்தம் இல்லைன்னு சொன்ன உடனே பயந்துட்டேன். அதனால் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக தான் இது பண்ணேன். நீயும் வந்துட்டு நல்லபடியாக பசங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே வந்துட்டு இங்கே விஷாலுமே இசையுமே எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே இசையோட சித்தி வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு சாமி கும்பிட்டுறாங்க. பயந்துக்கிட்டே சாமி கும்பிட்டுருக்காங்க. எப்படியோ அந்த ஜாதகத்தை ஒழிச்சு வச்சாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள பயம் இருக்குது. அங்கே ஒரு மரத்தில் வந்து எல்லோரும் பேப்பர் எழுதி கட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு பூசாரிக்கிட்ட கேட்க, அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தா இதில் எழுதி கட்டிடுவாங்க, கடவுள் மன்னிச்சுவாருன்ற ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களும் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து தான் ஜாதகத்தை மாற்றி வச்சு தான் பொண்ணு கல்யாணத்தை பண்ண போகிறதா எழுதிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போய் கட்டிடுறாங்க. இதை பானுமதி பார்த்துடுறாங்க. அந்த கோயிலுக்கு வந்தவங்க பார்த்துட்டு அந்த சீட்டை அவங்க போன பிறகு கட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜாதகம் மாற்றிருக்கிறத எழுதியிருக்கிறத பார்த்தோன்னா வந்துட்டு ஷாக் ஆகிட்டு உடனே இதை பற்றி சுபத்ரா கிட்ட சொல்லி எப்படியாவது என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை வந்துட்டு நடத்தணுன்ற மாதிரி அவங்க பிளானை போட்டுக்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நாள் குடிக்கிறதுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விஷால் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இசைக்கிட்ட விஷால் வந்து எப்படியாவது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சுபத்ரா கரெக்டாக வராங்க. "நீ என்ன வந்துட்டு ஜாதகம் மாற்றி வச்சிட்டேன்னு சொல்லி தானே நான் அண்ணன் பொண்ணு வேணான்னு சொன்னேன். ஆனால் இதே விஷயத்த தான் இந்த அம்மாவும் பண்ணியிருக்காங்க அவங்க பொண்ணுக்காக" அப்படின்னு சொல்கிறாங்க. "சும்மா போய் சொல்லியிருக்காரு, நீ ஏன் போய் சொல்லுவோம், உன்னை பற்றி நான் நம்புவேனா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு, அவங்களே வந்துட்டு கோயிலில் எழுதி வச்சுருந்தாங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்துட்டு, "நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. எனக்கு என் சம்மந்தி மேலேயும் என் மருமகள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுபத்ரா. "ஒழுங்கு மரியாதை நீ வெளியே போயிட்டு நான் அவங்கள அனுப்பிச்சி விட வேறு எதனா ஒரு வழி பண்ணி தான் அவங்க போலி ஜாதகத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்" அப்படின்ற மாதிரி பானுமதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கள் விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்டை வச்சு இசை வீட்டில் அவங்களே வேணான்னு சொல்ல வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி, "நான் விஷால் வந்து என்னை ஏமாற்றிட்டான், நான் அவனால் கன்சீவாக இருக்கேன்ற மாதிரி நடிக்க சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு பயந்து போகிறாங்க. ஹெட்ஃபோன்ஸ் ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு காதில் மாட்டி அமுச்சு விட்டுறாங்க. அவங்களும் தயங்கிக்கிட்டே பயந்து போயிட்டு, "நான் வந்துட்டு உங்கள் இசை பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்துருக்கீங்களே, அந்த மாப்பிள்ளை விஷாலோட ஃப்ரெண்டு அது வந்து" அப்படின்னு தயங்கிட்டு சொல்கிறதுக்காக வராங்க. அவங்க உண்மையை சொல்லிடுவாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா என்ன நடக்க போகுது? இவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்க? அது பொய்ன்றது தெரிய வருமா? இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.